1. உங்கள் மனைவி தரும் மறைமுக அறிகுறிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். தம்பதிகளின் உறவில் பார்வை, தொடுதல், உணர்வு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருவரும் ஒருமித்த மனதுடன் இணைந்தால் மட்டுமே உறவு முழுமையான மகிழ்ச்சியை தரும். பல நேரங்களில் பெண்கள் தங்கள் விருப்பத்தை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அந்த அறிகுறிகளை பல ஆண்கள் கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். 2. இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். பெண்களின் வெளிப்பாடு எல்லா நேரத்திலும் நேரடி வார்த்தைகளில் இருக்காது. சில நேரங்களில் அவர்கள் நடத்தை, செயல், பார்வை ஆகியவற்றின் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். இந்த நுட்பமான மாற்றங்களை கவனித்தால் உறவில் புரிதல் அதிகரிக்கும். 3. ஆடைகள் மூலம் கவனம் ஈர்த்தல். ஒரு பெண் தனது ஆடைகளை அடிக்கடி சரி செய்து கொள்வது, மெதுவாக திருத்துவது அல்லது தன்னை அழகாக காட்ட முயற்சிப்பது இவை உங்கள் கவனத்தை பெற முயற்சி என்பதை காட்டலாம். இது உங்களுடன் நெருக்கமாக இருக்க விருப்பம் உள்ளதை மறைமுகமாக வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கலாம். 4. உடலில் கவனம் செலுத்த வைப்பது. சில நேரங்களில் பெண்கள் தங்கள் உடலின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார்கள். கழுத்து, கைமணிக்கட்டு, இடுப்பு போன்ற இடங்களில் உங்கள் பார்வையை திருப்ப முயற்சித்தால் அது நெருக்கம் தேடும் உணர்வாக இருக்கலாம். 5. கைகள் மூலம் உணர்வு வெளிப்படுத்தல். நீங்கள் இருவரும் தனியாக இருக்கும் போது அவளின் கைகள் உங்கள் உடலை மெதுவாக தொடுவது ஒரு நேரடி அறிகுறியாக இருக்கலாம். இது அவள் உங்களுடன் மேலும் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாள் என்பதை காட்டும். 6. முகம் மற்றும் உதடு தொடுதல். அவள் அடிக்கடி உதடு, வாய் அல்லது கழுத்து பகுதிகளை தொடினால் அது ஒரு மறைமுக சைகையாக இருக்கலாம். குறிப்பாக உங்கள் முகத்தை அல்லது உதட்டை பார்த்து கொண்டே அவள் தனது உதட்டை தொடினால் அது உங்களுடன் நெருக்கமாக இருக்க விருப்பம் உள்ளதை குறிக்கலாம். 7. வேகமான மூச்சு. உங்களுடன் பேசும்போது அவளின் மூச்சு வேகமாக இருந்தால் அது உள்ளுணர்வு அதிகரித்திருக்கலாம் என்பதை காட்டலாம். இது உணர்ச்சி மற்றும் உற்சாகம் அதிகரித்திருக்கலாம் என்ற ஒரு அறிகுறியாக இருக்கலாம். 8. முக்கியமான கவனம். இந்த அறிகுறிகள் எல்லா நேரத்திலும் ஒரே அர்த்தம் தராது. சில சமயங்களில் அது சாதாரண செயலாகவும் இருக்கலாம். அதனால் அவசரமாக முடிவு எடுக்காமல் நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியம். 9. இறுதி கருத்து. ஒரு நல்ல உறவு என்பது புரிதல், மரியாதை மற்றும் உணர்வு ஆகியவற்றின் மேல் அமைந்துள்ளது. துணையின் உணர்வுகளை கவனித்து புரிந்துகொள்வது உறவை வலுப்படுத்தும். அதே நேரத்தில் ஒருவரின் விருப்பத்தையும் மரியாதையுடன் அணுகுவது மிகவும் அவசியம்.